ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயன்ஸில் படிக்கிற தேர்ட் இயர் 5th செமஸ்டர் ரெகுலேஷன் 2021 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம சேனலில் கேட்டுருந்தீங்க. ஸோ நம்ம இந்த இடத்துல CCS 332 ஆப் டெவலப்மெண்ட் ஆகிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ 9 டேஸாக பார்ட் ஏ பார்ட் பின்னு பிரித்து கொடுத்துருக்கேன். அதில் ரெட் கலரில் போல்டு பண்ணியிருக்க டாபிக்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. இது போக உங்களுக்கு வேறு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சி அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணிருக்க செமஸ்டர் 5 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல்ல செமஸ்டர் 5 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ வாங்க டீக்ல போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் எடுத்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா CCS 332 ஆப் டெவலப்மெண்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். ஸோ உங்க 9 டேஸா பார்ட் ஏ பார்ட் பின்னு பிரிச்சு கொடுத்துருக்கேன். இல்லை ரெட் கலர்ல போல்டு பண்ணிருக்க டாபிக்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. அதில் ரெட் கலர்ல போல்டு பண்ணி அண்டர்லைன் பண்ணிருக்க டாபிக்ஸை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. யூனிட் 1 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வெப் அண்ட் மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று. மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ரெஸ்பான்சிவ் வெப் டிசைன் ரொம்ப முக்கியமான ஒன்று. யூனிட் 1 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹைபிரிட் ஆப்னா என்னன்னு கேட்கலாம். அதே மாதிரி வாட் இஸ் ப்ரோக்ரசிவ் வெப் ஆப்னு கேட்கலாம், நல்லா பார்த்துக்கோங்க. யூசஸ் ஆஃப் மொபைல் அப்ளிகேஷன் அப்படின்னா உங்களுக்கு யூஸ் ஆஃப் வெப் அப்ளிகேஷன் கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. 2 மார்க் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிஃபரன்ஸ்ல இருந்து கேட்கறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. அதனால வந்து டிஃபரன்ஸ் எதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி பெனிஃபிட்ஸ் எல்லாத்துக்கும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு பிகோஷன் பொறுத்த வரைக்கும் டெவலப்மெண்ட் ஃப்ரேம்வொர்க் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதை பார்த்துட்டீங்க அப்படின்னா டூல்ஸ் பார்த்துக்கோங்க. எல்லா யூனிட்லயுமே வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு டிஃபரன்ஸ் பிட்வீன் ப்ரோக்ரசிவ் வெப் ஆப் அண்ட் ரெஸ்பான்சிவ் வெப் டிசைன் ரொம்ப முக்கியமான ஒன்று. GUI-னா என்னன்னு கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட்ல பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாப்புலர் நேட்டிவ் ஆப் டெவலப்மெண்ட் ஃப்ரேம்வொர்க்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி உங்களுக்கு ஸ்கினரியோஸ் டு கிரியேட் நேட்டிவ் ஆப் இதுவும் கேட்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஜாவா அண்ட் காட்லின் ஃபார் ஆண்ட்ராய்டு வந்து 15 மார்க்ல கேட்க சான்சஸ் இருக்கு, கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் 2 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கேரக்டரிஸ்டிக் அண்ட் பெனிஃபிட்ஸ் ஆஃப் நேட்டிவ் ஆப்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி உங்களுக்கு நேட்டிவ் வெப் ஆப்னா என்னன்னு கேட்கலாம், ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கூட படிக்க பாருங்க. கான்ஸ் ஆஃப் நேட்டிவ் ஆப் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. JSX-னா என்ன கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ரியாக்ட் நேட்டிவ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆண்ட்ராய்டுக்கும் iOS-க்கு இருக்க டிஃபரன்ஸ் கூட கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 3 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டூல்ஸ் ஃபார் கிரியேட்டிங் ஹைபிரிட் ஆப் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. அதுக்கப்புறம் பாப்புலர் ஹைபிரிட் ஆப் டெவலப்மெண்ட் ஃப்ரேம்வொர்க்ஸ், இந்த ஃப்ரேம்வொர்க்ஸ் எல்லாமே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கிரைட்டீரியா ஃபார் கிரியேட்டிங் நேட்டிவ் ஆப்ஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. 15 மார்க்ல கேட்க சான்சஸ் இருக்கு, கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் 3 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹைபிரிட் வெப் ஆப் ரொம்ப முக்கியமான ஒன்று. கேரக்டரிஸ்டிக் அண்ட் பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஹைபிரிட் ஆப் ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்பாச்சி கோர்டோவா இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கூட படிக்க பாருங்க, கண்டிப்பா அது கேட்பாங்க. சம்டைம்ஸ் பிகோஷன்ல கூட கொஞ்சம் பிரீஃபா கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு, நல்லா பிரீஃபா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 4 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிராஸ் பிளாட்ஃபார்ம் ஆப் டெவலப்மெண்ட் ஃப்ரேம்வொர்க்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. காம்போனன்ட் ஸ்டேட்ஸ் அண்ட் ப்ராப்ஸ் இன் ரியாக்ட் நேட்டிவ் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 4 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வாட் இஸ் கிராஸ் பிளாட்ஃபார்ம் ஆப் கண்டிப்பா கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான ஒன்று. பெனிஃபிட்ஸ் ஆஃப் கிராஸ் பிளாட்ஃபார்ம் ஆப் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. கிரைட்டீரியா ஃபார் கிரியேட்டிங் கிராஸ் பிளாட்ஃபார்ம் ஆப் இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ரியாக்ட் நேட்டிவ்னா என்னன்னு கேட்கலாம், ஃபிளட்டர்னா என்னன்னு கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 5 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யூசர் இன்டர்ஃபேஸ் அண்ட் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கலாம். UI அண்ட் UX கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இது பிகாஸ்ல கேட்கறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கம்பாரிசன் ஆஃப் டிஃபரெண்ட் ஆப் ஃப்ரேம்வொர்க்ஸ் கண்டிப்பா கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான ஒன்று. யூனிட் 5 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யூசர் இன்டர்ஃபேஸ் UI-னா என்னன்னு கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ரீயூசபிலிட்டி ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. டிபக்கிங் கேப்பபிலிட்டிஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. டிபக்கிங்னா கூட என்னன்னு கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஆப் பெர்ஃபார்மன்ஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ ஓவரால் நான் அதில் ரெட் கலர்ல போல்டு பண்ணியிருக்க டாபிக்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. அதில் ரெட் கலர்ல போல்டு பண்ணி அண்டர்லைன் பண்ணியிருக்க டாபிக்ஸை கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கோங்க. டெவலப்மெண்ட் ஃப்ரேம்வொர்க்ஸும் அது போக பெனிஃபிட்ஸும் எல்லா இதுக்குமே பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான ஒன்று. இது போக உங்களுக்கு வேறு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம்.